Future Vision Study Center, Salem. So, based on the agroclimatic conditions, so நம்ம இந்தியால வந்து எவ்வளவு agroclimatic zones இருக்குங்க? 15. Okay. இந்த agroclimatic zone எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா LGP பேஸ் பண்ணி. What is LGP? Length of growing So length of growing period. So based on the length of growing period, the agroclimatic zones are divided by divided in India. So this agroclimatic zones வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து recommendations கொடுத்தாங்க? So it's decided by Planning Commission of India 1989. 1989 Planning Commission of India recommended 15 agroclimatic zones in India la vandu panna sonnanga. These agroclimatic zones vandu edha base panni vandu we have divided அப்படினா similar rainfall pattern, similar climatic conditions like temperature, rainfall இத பேஸ் பண்ணி பண்ணாங்க. Another thing, topography of the land. What is topography? Slope percentage. சொல்லுங்க, தப்புனாலும் பரவாயில்ல சொல்லுங்க. Slope, altitude இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்றோம். ஸ்லோப் வந்து எதுல சொல்லுவோம்? பர்சன்டேஜ். altitude எதுல சொல்லுவோம்? meters. Okay, so based on the rainfall, temperature, topography, cropping and farming systems, these are all basic criteria வச்சிட்டு divided into 15 agroclimatic zones. First zone என்னது? So India map வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. India map வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்ல என்ன இருக்கும்? இத வந்து என்ன ஏரியா சொல்லுவோம் நம்ம? ஹிமாலயன் இல்லையா? Himalayan. So first zone வந்து என்ன அப்படின்னா Western Himalayan zone. So வந்து first top ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் வந்து என்னது? Himalayas. Himalayas வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து Western Himalayan region, second Eastern Himalayan region. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இந்தியாவில் இப்படி இந்த விங்ஸ் மாதிரி வருது இல்லையா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து செகண்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன்ல வரக்கூடிய ஸ்டேட்ஸ் எழுதிக்கோங்க. ஜம்மு காஷ்மீர், Himachal Pradesh, part of UP, Uttaranchal. UP, Uttaranchal. Eastern Himalayan region la வந்து Assam, Sikkim, West Bengal, and northeastern states.
அப்படியே கீழே வந்தால் எனக்கு அவ்வளோ இந்தியா படம் வரைய தெரியாது, குத்து மதிப்பாக வரைகிறேன். ரைட். ஸோ இதை ஒட்டி இருக்கிற ரீஜன் தேர்ட் ஒன் என்னதுங்க? லோயர் கேஞ்செட்டிக் பிளைன்ஸ். லோயர் கேஞ்செட்டிக் பிளைன்ஸ். கேஞ்செட்டிக்னா என்னங்க? கங்கா, அதாவது மோர் இரிகேஷன், அதாவது ஃப்ளட்ஸ் இங்கெல்லாம் ஜாஸ்தி, அதாவது மோர் இரிகேஷன் பேஸ்ட் ஆன் தி ரிவர் ஃப்ளோ வச்சு வர்றது. ஸோ அந்த ஏரியா வந்து கேஞ்செட்டிக் பிளைன்ஸ். லோயர். அடுத்தது வந்து மிடில். இதை ஒட்டி வர ஏரியா வந்து மிடில் கேஞ்செட்டிக் பிளைன்ஸ். இதுக்கு மேல இங்க வர ஏரியா அப்பர் கேஞ்செட்டிக் பிளைன்ஸ். ஸோ லோயர் கேஞ்செட்டிக் பிளைன்ஸ்ல வரக்கூடிய ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னா, மேஜர் வந்து வெஸ்ட் பெங்கால். மிடில் கேஞ்செட்டிக்ல வரக்கூடிய ஸ்டேட் வந்து யூபி அண்ட் பீகார். அப்பர் கேஞ்செட்டிக்ல வரக்கூடியது வந்து யூபி. ஓகே. ஸோ அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா, லோயர், மிடில், அப்பர் பார்த்தோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா டிரான்ஸ் கேஞ்செட்டிக் பிளான்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி வர, இதில் அந்த இது வந்து பாதி ஹில்லி ஜோனில் வர மாதிரி இருக்கும், இங்கே ரிவர் ஜோனில் வர மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ் கேஞ்செட்டிக் பிளைன்ஸ். அதில் வரக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து பஞ்சாப், ஹரியானா, டெல்லி அண்ட் ராஜஸ்தான். அடுத்த ஏரியா வந்து ஈஸ்டர்ன் பிளாட்டோ அண்ட் ஹில்லி ரீஜன். ஈஸ்டர்ன் பிளாட்டோ அண்ட் ஹில்லி ரீஜன். அடுத்தது சென்ட்ரல் பிளாட்டோ அண்ட் ஹில்லி ரீஜன். அடுத்தது வெஸ்டர்ன் பிளாட்டோ அண்ட் ஹில்லி ரீஜன். வெஸ்டர்ன். அதுக்கு அடுத்தது சதர்ன் பிளாட்டோ அண்ட் ஹில்லி ரீஜன். ஈஸ்டர்ன், சென்ட்ரல், வெஸ்டர்ன், சதர்ன். எந்தெந்த ஸ்டேட்ஸ் வரும் அப்படின்னா, ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, யூபி, ஒரிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால். சென்ட்ரல் எம்பி, ராஜஸ்தான், யூபி. வெஸ்டர்ன், வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான். சதர்ன், சதர்ன் என்ன வரும்? ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஸோ அதுக்கு அடுத்தது ஈஸ்ட் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ் அண்ட் ஹில்ஸ் ரீஜன். ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ் அண்ட் ஹில்ஸ் ரீஜன். அதுக்கு அடுத்தது ஈஸ்ட் கோஸ்டுக்கு ஆப்போசிட் என்னது? வெஸ்ட் கோஸ்ட்.
ஈஸ்ட் கோஸ்ட் என்னென்ன வரும்? தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, யூனியன் டெரிட்டரியில் வந்து பாண்டிச்சேரி. வெஸ்ட் கோஸ்ட்ல வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா. ஸோ நீங்கள் ரீஜன்ஸ் பார்க்கும்போது இது இப்படி வரும். இந்த கீழே போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட் வந்து இது ரெண்டும் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அடுத்தது ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஒடிசா. வெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு, கேரளா, கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா. கொங்கன் ரயில்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட் கோஸ்ட் வரும்போது கொங்கன் ரயில்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட் கோஸ்ட் வரும்போது ஈசிஆர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 13வது ஜோன் குஜராத் பிளைன்ஸ் அண்ட் ஹில்ஸ் ரீஜன். குஜராத் மட்டும் வந்து தனி ரீஜனா வந்து பிரிக்கிறாங்க. குஜராத் பிளைன்ஸ் அண்ட் ஹில்ஸ் ரீஜன். 14 வெஸ்டர்ன் ட்ரை ஜோன் ராஜஸ்தான். லாஸ்ட் ஒன் விட்டு போனது என்னதுங்க? இந்தியா எல்லாம் நம்ம வந்து விட்டு போனது என்னதுங்க? ஐலாண்ட்ஸ் ரீஜன். அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவு எல்லாமே வில் கவர்ட் அண்டர் ஐலாண்ட்ஸ் ரீஜன். ஸோ 15 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லும்போது இது அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் வந்து ஹிமாலயன், அதை வந்து வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன் வந்து பிரிக்கிறோம். அடுத்தது வந்து என்ன பண்றோம்? கேஞ்செட்டிக். கேஞ்செட்டிக்ல லோயர், மிடில், அப்பர், அப்புறம் டிரான்ஸ் கேஞ்செட்டிக் வந்துடுறோம். அடுத்தது பிளாட்டோ. பிளாட்டோ ஹில்ஸ்ல வந்துடுறோம். பிளாட்டோல வரும்போது ஈஸ்டர்ன், சென்ட்ரல், சதர்ன், வெஸ்டர்ன், சதர்ன் வந்துடுதா? அடுத்தது ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட், அதுக்கப்புறம் குஜராத், அதுக்கு அடுத்தது வெஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ட்ரை ரீஜன் ராஜஸ்தான் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து ஐலாண்ட் ரீஜன். ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னாலும் இப்போ ஈஸியாக வந்து நீங்கள் அந்த இந்தியா மேப் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் படிச்சிங்க அப்படின்னா ஈஸிலி நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றும் வந்து ஈஸியாக வந்து ரிமெம்பரன்ஸ் இருக்கும். இதை வச்சுட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டேட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்டும் நம்ம கவர் ஆகுன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? பட் இப்படி இது முன்னாடி படிச்சிருக்கீங்களா? கிடையாது. என்ன பண்ணியிருப்போம்? அப்படியே படிக்க வேண்டிய சதர்ன் ஹிமாலயன், இது ஈஸ்டர்ன் ஹிமாலயன் அப்படின்னு வந்து அப்படியே நம்ம வந்து மக்கப் பண்ணி பழகிட்டோம். அந்த மாதிரி படிக்க வேண்டாம். நமக்கு அவ்வளோ இன்டெப்த் வந்து நமக்கு வந்து தேவையில்லை இல்லையா? நமக்கு என்ன ஜோன், அது இந்தியாவில் எந்த பார்ட்டில் வருது, அதில் எந்த ஸ்டேட் வருது, அப்போ ஒரு இந்தியா மேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கவர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஸோ எந்தெந்த ஸ்டேட் கவர் ஆகுதுன்றதும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியான விஷயம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் இந்தியா வந்து பிரித்ததுக்கு அப்புறம் ஐசிஆர் ஹேட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஐசிஆர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து உங்க ஸ்டேட்டை வந்து பிரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ப்ராஜெக்ட், நேஷனல் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ப்ராஜெக்ட் NARP. இதை வச்சு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து பிரிச்சாங்க. ஸோ அதில் வந்து டோட்டலாக வந்து 127
127 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து பிரிச்சாங்க. Based on the ICR recommendation, NARP National Agricultural Research Projectல வந்து 127 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து again it's divided. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து பிரிச்சாங்க. ஸோ அதுல ஆந்திரா 7 zones, Assam 6 zones, Bihar 6, Gujarat 8, Haryana 2, Himachal 4, Jammu and Kashmir 4, Himachal 4, Jammu and Kashmir 4, அதுக்கடுத்து கர்நாடகா 10, கேரளா 8, மத்திய பிரதேஷ் 12, ராஜஸ்தான் மகாராஷ்டிரா 9, ராஜஸ்தான் 9, மகாராஷ்டிரா 9, ஓகேவா? ராஜஸ்தான் 9, மகாராஷ்டிரா 9. அடுத்து நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் ரீஜன் 6, ஒடிசா 9, பஞ்சாப் 5, தமிழ்நாடு எத்தனை? 7, உத்தரப்பிரதேஷ் 10, UP 10, West Bengal 6. So total 127 agroclimatic zones வந்து total இந்தியா வந்து first வந்து 15 zone வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம், agroclimatic zones வந்து 127 agroclimatic zones வந்து பிரிச்சாங்க. ஸோ இதுல தமிழ்நாட்டில் வந்து எத்தனை? 7. ஸோ இதில் இப்போ 127 இருக்கு அப்படின்னா இதை ஈஸியாக எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து 6 வந்து எத்தனை ஸ்டேட் வருது? 3 ஸ்டேட்டு வரும், 4 ஸ்டேட் வருது 6. அப்போ அந்த 6 வர 4 ஸ்டேட் என்னென்ன அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அசாம், பீகார், வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ், ஓகேங்களா? இப்போ 9 வந்து மகாராஷ்டிரா அண்டு ராஜஸ்தான் 2 வரும், ஒடிஷா 1, மொத்தம் 3. ஓகே. 7 2 ஆந்திரா அண்டு தமிழ்நாடு. ஹையஸ்ட் வந்து இதுல இருக்கு மத்திய பிரதேஷ் 12, செகண்ட் வந்து கர்நாடகா 10, சாரி கர்நாடகா 10, UP 10 ரெண்டுமே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ தட் இப்போ அந்த 127 வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டோட்டல் 127 என்னென்னு மட்டும் தெரிஞ்சா போதும். இன் டீடைல் வந்து ஃபார் தமிழ்நாடு வந்து நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ஸோ தமிழ்நாடு ஹவு மச் டோட்டல்? 7 agroclimatic zones. அது என்னென்ன? தமிழ்நாடு 7 வந்து என்னென்ன? நார்த் ஈஸ்டர்ன் ஜோன், அடுத்தது நார்த் வெஸ்டர்ன் ஜோன், அடுத்தது வெஸ்டர்ன் ஜோன், அதுக்கு அடுத்தபடியா காவிரி, காவிரி டெல்டா ஜோன், அடுத்தது சதர்ன் ஜோன், சதர்ன் ஜோன்,
அதுக்கு அடுத்தது ஹை ரெயின்ஃபால் ஜோன், அடுத்தது ஹில்லி ஜோன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரும், இதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து கேபிட்டல் எங்கே இருக்கு? சென்னை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நார்த் ஈஸ்ட். அப்போ அந்த ஏரியாவில் வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்ன? திருவள்ளூர், வெள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர். ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? காஞ்சிபுரத்தை ரெண்டா பிரித்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆயிருக்கு, வெள்ளூர் பிரித்து வெள்ளூர் ராணிப்பேட் திருப்பத்தூர் ஆயிருக்கு. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், வெள்ளூர், ராணிப்பேட், திருப்பத்தூர். ஸோ இதெல்லாம் இதில் வரும், நார்த் ஈஸ்டர்ன் ஜோன்ல வரும். ஸோ அடுத்தது நார்த் வெஸ்டர்ன் ஜோன். இப்போ நார்த் வெஸ்டர்ன் எப்படி வரும்? இந்த சைடு வரும். இப்போ இந்த சைடில் என்னென்ன வரும்? கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அதெல்லாம் வராது. இது மட்டும். இதில் வந்து இது வருது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர். அதாவது நாமக்கல்ல வந்து எக்ஸ்க்ளூடிங் திருச்செங்கோடு இல்லாம பெரம்பலூர் தாலுக்கு மட்டும் இந்த ஜோன்ல வரும், நார்த் வெஸ்டர்ன் ஜோன்ல வரும். அடுத்தது வெஸ்டர்ன் ஜோன். வெஸ்டர்ன் ஜோன் என்ன சொல்லலாம்? ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி. இப்போ நம்ம பிரிச்சிட்டோம், திருப்பூர் இப்போ நம்ம பிரிச்சிட்டோம். பட் நமக்கு ஜோன் வந்து பிரிச்சப்போ என்ன இருந்துச்சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஜோன்ல வந்து ஸ்டில் அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி. ஸோ நாமக்கல்ல வந்து ஒரு தாலுக்கு நம்ம விட்டுட்டோம். எந்த தாலுக்கு விட்டோம்? திருச்செங்கோடு வெஸ்டர்ன் ஜோன்ல வந்துடும். அடுத்தது வந்து கரூர் தாலுக் மட்டும் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதுல வந்து வரும். அடுத்து சம் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் மதுரை டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் சேர்ந்தது வந்து வெஸ்டர்ன் ஜோன். ஸோ காவிரி டெல்டா ஜோன் எது வரும்? திருச்சி ஃபுல்லாவே காவிரி டெல்டா ஜோன்ல வருமா? வராது. காவிரி பாசனம் எந்தெந்த ஏரியாவுக்கு வருது? ஸோ எந்த ஏரியாவில் வருது அப்படின்னா திருச்சியில் எங்கெங்க காவிரி பாசனம் இருக்கு? முசிறி, திருச்சி, லால்குடி, துறையூர் அண்ட் குளித்தலை. முசிறி, குளித்தலை, லால்குடி, திருச்சி பிளாக், அதாவது தாலுக்ஸ் மட்டும்தான் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வரும். ஸோ என்டையர் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்புறம் வந்து புதுக்கோட்டையில் வந்து 2 பிளாக் வரும், அறந்தாங்கி அண்டு மணமேல்குடி. அறந்தாங்கி தாலுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து கடலூர்ல 2 தாலுக்கு மட்டும் இதுல வரும், சிதம்பரம் அண்டு காட்டுமன்னார் கோயில். அது காவிரி தண்ணி எங்கெல்லாம் போய் பாயுது அப்படின்னும் தெரிஞ்சிருக்க எல்லா ஏரியாவும் வந்து கம்ப்ரைசஸ் ஆஃப் காவிரி டெல்டா ஜோன். அடுத்து சதர்ன் ஜோன். இருக்கிறதுலே பெரிய ஜோன் வந்து சதர்ன் ஜோன். ஸோ பிகெஸ்ட் ஜோன் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா சிவகங்கை, ராம்நாத், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அண்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நத்தம் தாலுக், மதுரையில் வந்து மேலூர், திருமங்கலம், மதுரை சவுத் அண்ட் நார்த்.
அது போக புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸப்ட் அறந்தாங்கி தாலுக், அது காவிரி டெல்டால வர்றதுனால அது போக மீதி எல்லாம் வந்து சதர்ன் ஜோன்ல வரும். ஸோ பிகெஸ்ட் ஜோன் இன் தமிழ்நாடு சதர்ன் ஜோன். அதில் வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை. மதுரையில் வந்து அந்த பார்ட் மட்டும், திண்டுக்கல்ல நத்தம் மட்டும், புதுக்கோட்டையில் எக்ஸப்ட் அறந்தாங்க. அடுத்தது இந்த இது ஹை ரெயின்ஃபால் ஜோன். எங்க மழை நிறைய பெய்யும்? கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஹை ரெயின்ஃபால் ஜோன்ல வரும். ஹில்லி ஜோன்ல எது வரும்? நீல்கிரிஸ், கோயம்புத்தூர் வராது, நீல்கிரிஸ். அப்புறம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொடைக்கானல், அப்புறம் ஏலகிரி, ஏலகிரி அண்ட் ஜவாது ஹில்ஸ் ஆஃப் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் சேலம் டிஸ்ட்ரிக்ட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஏரியா? கொல்லி ஹில்ஸ். அப்புறம் பழனி ஹில்ஸ், பழனி ஹில்ஸ் வந்து கொடைக்கானல் வந்து அதுல வந்துடும். அப்புறம் பச்சைமலை, பொதிகை மலை. பொதிகை மலை எங்க வரும்? இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, திருநெல்வேலி ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ரைசஸ் வந்து ஹை ஆல்டிடியூட் அண்ட் ஹில்லி ஜோன். ஹில்லி ஜோன். ஸோ இது வந்து 7 ஜோன். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத எங்க இருந்து ஞாபகம் வச்சுக்கணும்? கேபிட்டல் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியா வந்து கன்னியாகுமரியில முடிஞ்சிடும். மீதி இருக்கிற ஹில் ஸ்டேஷன் எங்கெங்க ஊர் சுத்த போலாமோ அதெல்லாமே எங்க வந்துடும்? ஹை ஆல்டிடியூட் அண்ட் ஹில்லி ஜோன். ஸோ இப்படி வந்து விளையாட்டா ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா யூ கேன் ரிமெம்பர், ஈஸியா வந்து ரிமெம்பர் பண்ணலாம். ரைட்? ஸோ இப்போ ஒவ்வொரு ஜோன்ல எவ்வளவு நமக்கு வந்து டெம்பரேச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்கும், எதை பேஸ் பண்ணி இது பண்றாங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஜோன். ஒவ்வொரு ஜோனுக்கு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 3 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, எவ்வளோ ரெயின்ஃபால், ஆனுவல் ரெயின்ஃபால் ஆவரேஜ் என்ன வரும், எவ்வளோ ரெய்னி டேஸ் வரும், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும். நம்ம எதை பேஸ் பண்ணி பிரித்தோம்? அக்ரோ கிளைமேட்ஸ் வச்சு பிரித்தோம். அதில் ரெயின்ஃபால், ரெய்னி டேஸ், டெம்பரேச்சர், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை பிரிச்சிருக்கோம். இதில் சாயில் எங்கேயுமே வந்து வராது. ஒன்லி பேஸ்ட் ஆன் த இதுதான் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் அண்ட் ரெய்னி டேஸ் பேஸ் பண்ணி. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஜோனில் ஆவரேஜ் ரெயின்ஃபால், annual rainfall வந்து 1054 millimeter in 53 rainy days. 1054 millimeter in 53 rainy days. So monthly, mean monthly maximum temperature will be 28.2 to 39.2 degree centigrade. So maximum mean temperature வந்து என்ன வரும் அப்படின்னா 28.2 to 38.9 degree centigrade. So minimum temperature 19.5 to 24.8. So northern zone oda average rainfall, rainy days, minimum, maximum temperature. So north western zone average rainfall 825 millimeter in 47 rainy days. 825 millimeter in 47 rainy days. So maximum temperature ranges 30 to 37 degrees centigrade. 30 to 37 degrees centigrade
minimum temperature 19 to 25.5 degrees centigrade. 19 to 25.5 degrees centigrade. So western zone 718 millimeter in 45 rainy days. 718 millimeter in 45 rainy days. Maximum temperature 35 degree in April, 30 degree in January and November. 35 degree in April, 30 degree in November and January. Okay, minimum temperature 19 degree in January, 24 degree in May. Kaveri Delta 1078 mm இது வந்து 3 சீசன்ல வந்து கிடைக்குது. 69.2 millimeter in summer, 69.2 millimeter in summer, 295.4 millimeter in southwest monsoon, 295.4 in southwest monsoon, 673.8 mm in northeast monsoon, 673.8 mm in northeast monsoon. Okay, so அடுத்து southern zone 776 mm in 43 rainy days. So maximum temperature 28.5 degree in December, 38.5 in June. Monthly mean temperature, minimum temperature 21 degrees centigrade in January, 27.5 degree in June. Okay, அடுத்தது high rainfall zone 1469 millimeter in 64 rainy days. 1469 millimeter in 64 rainy days. So maximum temperature 28 degree in December, 33.5 degree in May, minimum temperature 22 degree in December, 26.5 in May. Okay, so seventh one high altitude and hilly zone. So இதில் rainfall வந்து
வேரிஸ். எங்கே ஒரு சில ஏரியாவில் வந்து ஹில்லி ஜோனாக இருந்தாலும் ரெயின்ஃபால் கம்மி. எந்த ஏரியா கம்மி? இந்த ஏரியா கம்மி. கொல்லி ஹில்ஸ் அண்ட் இந்த இது ஆனமலை, பச்சைமலை இதெல்லாம் வந்து ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது இங்கே வந்து அதனால ரேஞ்சஸில் வரும். 850 மில்லிமீட்டர்ல இருந்து மேக்ஸிமம் 4500 மில்லிமீட்டர் இன் ஆனமலை ஹில்ஸ். கம்மியாக இருக்கிறது வந்து 850 மில்லிமீட்டர் இன் கல்ராயன் ஹில்ஸ். கல்ராயன் ஹில்ஸ் எந்த ஏரியா? சேலம், ஏற்காடு இதெல்லாம் வந்து அதில் வரும். 850 மில்லிமீட்டர் இன் கல்ராயன் ஹில்ஸ் மினிமம். ஸோ மேக்ஸிமம் 4500 மில்லிமீட்டர் இன் ஆனமலை ஹில்ஸ். ஆனமலைன்றது எந்த ஏரியா வரும்? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மேலே வால்பாறை, அந்த டாப் ஸ்லிப், அந்த கேரளா பார்டரில் இருக்கிற ஹில் ஜோன் வந்து ஆனமலை ஹில்ஸ் வரும். ஓகே, ஸோ இது 7 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் ஆவரேஜ் ரெயின்ஃபால் என்ன, ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்றது. இது எப்படின்னா இது அப்படியே வந்து ஒவ்வொரு ஜோனுக்கு தனியாக படிக்க வேண்டாம். மேக் ஏ டேபிள் காலம். ஜோன், ரெயின்ஃபால், ரெய்னி டேஸ், அந்த பக்கம் வந்து டெம்பரேச்சர், 4 டேபிள் காலமாக பிரிச்சுக்கோங்க. ஸோ 4 டேபிளாக வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதில் வந்து டேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 7 வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி டு ரிமெம்பர். ஓகேவா? ரொம்ப தியரியா எடுத்துட்டு போக வேண்டியதில்லை. இதுல நமக்கு தேவை என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ்ல வந்து பின் பாயிண்டா என்ன, அதுல கேட்கறதுக்கான கேள்வி கேட்கறதுக்கு என்ன, எந்த ஜோன், அதுல எவ்வளோ ரெயின்ஃபால், எவ்வளோ நாள், எத்தனை ரெய்னி டேஸ், எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து மினிமம் மேக்ஸிமம் என்ன வரும், அது மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஈஸி டு ரிமெம்பர். ஸோ தியரியா வந்து ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை, எல்லாமே படிக்க வேண்டாம். இந்த ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு இதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸும் மேலே சென்னையிலேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகுன்றது ஈஸியாகிடும். அதில் என்ன டெம்பரேச்சர், என்ன ரெயின்ஃபால் நமக்கு வருதுன்றதும் கவர் ஆகிடும். புரிஞ்சுதா? Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.